ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 11இல் உச்சம். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், ஒரு பெரும் பணம் வேலையிலும் சரி, சில நேரத்தில் லோன்ஸ் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வக்கரமாக அது வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன சுணக்கங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், நல்ல தொழிலுக்கான முனைப்பு, இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் 11இல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 11இலும் வேலையில் நல்ல ஏற்றமும் நல்ல லாபமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பெரும் பணம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அது கடனாக இருக்கலாம், இல்லைன்னா வர வேண்டிய ஒரு காசு திடீர்னு வந்து உங்களுக்கு கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2ல் பார்த்து பேசணும். இதுவரை வக்கரமாக இருந்த குரு இப்போ டேரக்டாகவும் கொஞ்சம் எமோஷன்ஸ், ஆசைகள், ஏதாச்சும் வந்து பேராசைப்பரமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது வந்து நம்ம எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பேராசைப்பட்டு தப்பு பண்ணாமல் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரிஷப ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி 11இல் இருக்கும்போது அப்பா சம்பந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான சூப்பராக இருங்க. அதுக்கப்புறம் உங்களது 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை நோக்கி போகும். பட் 8 சம்மந்தப்படும் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சச்சரவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது.